கிரிமினல் லா டிஸ்கஷன் வந்து பார்க்க போகிறோம். இந்த கிரிமினல் லா டிஸ்கஷன் வந்து இன்னைக்கு எனக்கு கிடையாது, ரோலே எனக்கு கிடையாது, உங்கள் ரோல் தான். இன்னைக்கு என்னன்னா, இப்போ டைம் வந்து 10:30 கரெக்டாக 1 மணி நேரம் உங்களுக்கு. இப்போ 2 டீமாக நம்ம இருக்கிறதுல பிரிச்சுக்குவோம். இந்த 2 டீமில் 2 டாபிக் தரப்போகிறேன். 2 டாபிக் இங்கே இருக்க புக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், வைஃபையும் இங்கே இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அது சம்மந்தமாக, இல்லை அது சம்மந்தமாக லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸு, அதை வச்சு நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2 டாபிக் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கன்ஃபஷன் அண்ட் ரெக்கவரி. ஓகேவா? கன்ஃபஷன் ரெக்கவரியில் ஒரு டீம் ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த டீம் வந்து அந்த கன்ஃபஷன் ரெக்கவரியில் ரீசெண்டாக வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன, அந்த கன்ஃபஷன் ரெக்கவரி சம்மந்தமாக லீகல் வந்து ஸ்டாண்ட் பொசிஷன் வந்து என்னவா இருக்குது, இல்லை லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு இருக்குது. இன்னொரு டீம் வந்து சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ், அதோட எவிடென்ஷியல் வேல்யூ என்ன, அதை வந்து எப்படி அப்ரிசியேஷன் பண்ணணும், கோர்ட் ப்ரொசீஜர் என்ன. இதே கன்ஃபஷன் ரெக்கவரியும் நீங்கள் கோர்ட் ப்ரொசீஜர் எப்படின்னு சொல்லணும், ப்ராக்டிக்கல் எப்படி இருக்குன்னு சொல்லணும். தென் வந்து சர்க்கம்டன்ஸ் எவிடன்ஸும் சட்டம் வந்து என்ன சொல்லுது, ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுது, கோர்ட்டில் வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகுது அப்படின்றத இது பண்ணணும். இதில் வந்து கரெக்டாக இப்போ டைம் 10:30, 1 மணி நேரம் உங்களுக்கு டைம். ஓகேவா? இப்போ நீங்கள் 2 பேர் தனியாக பிரிஞ்சிருங்க. நீங்கள் அந்த பாப்பா கூட சேர்ந்துக்கோங்க, நீங்களும் மேடமு. ஓகேவா? குட்டி வந்து நீ அந்த டீம் சேர்ந்து குட்டி. ஓகே, சாலா வந்துச்சுன்னா உங்கள் டீம். சரிங்களா? அதனால இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், 1 மணி நேரம் டைமு உங்களுக்கு. இப்போ எந்தெந்த டீம் நீங்கள் சாய்ஸ் என்ன டாபிக் சூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன டீம் வேணும்? உங்களுக்கு சர்க்கம்டன்ஸ் எவிடன்ஸ். அப்போ நீங்கள் வந்து கன்ஃபஷன் ரெக்கவரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். அதில் என்ன எப்படி நம்ம பண்ணணும்னு, இது எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு குரூப் ஸ்டடி ஒரு கான்செப்ட் வந்து வரும். அந்த குரூப் ஸ்டடியில் நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு அவுட்ஸ்டாண்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் எப்படி அதை படித்து உள்வாங்கியிருக்கீங்க ஒரு கான்செப்ட்ன்றது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும். அதனால் நீங்கள் படிங்க, படிச்சுட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் என்னென்ன ஃப்ளாஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் இன்னும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, இன் ஃபியூச்சரில் உங்களுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு குரூப் ஸ்டடீஸ் வந்து ஒரு டீம் எப்பயுமே இருக்கணும். நீங்கள் அந்த லீகல் போர்ஷன் நீங்கள் எப்போ குரூப் ஸ்டடி இருந்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம லீகலாக எப்படி எப்படிலாம் அப்டேட்ஸ் ஆகிட்டு இருக்கோமோ அதை வந்து நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் அதில் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் தனி ஸ்டாண்டு நீங்கள் தனியாக தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய சாதிச்சவங்களுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்களாம் ஒன்றா படித்தோம், ஒன்றா ஒரு இடத்துக்கு போனோம், ஒன்றா முன்னேறணும் அப்படின்னு மாதிரி தான் இருக்கும் அது. அதனால் அந்த ஒரு வைப்பை வந்து மற்றவங்கள்ட்ட நீங்கள் கொண்டு வரணும். அந்த லைக் மைண்டட் பர்சன் யாரும் நீங்கள் வெளியே கொண்டு வரணும். அதுக்கான ஒரு வாய்ப்பு இது. இப்போ வர வர உங்களுக்கு நான் அப்படியே பிரித்து கொடுத்துறேன். வேறு ஏதாச்சும் வந்தால் கூட அப்படியே பிரித்து கொடுத்துறேன். அதனால் நீங்கள் டைம் வந்து கரெக்டாக 11:30க்கு வந்து ஒரு டீம் வந்து ஃபஸ்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், 1/2 அன் ஹவர். அடுத்த ஒரு டீமுக்கு இன்னொரு 1/2 அன் ஹவர். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். ஓகே, நம்ம போட்டியை வந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஏ டீம் வந்து சர்க்கம்டன்ஸ் எவிடன்ஸ் சம்மந்தமாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. 1 மணி நேரம் கொடுத்தோம். கிரேஸ் டைமோட கிட்டத்தட்ட 1 hour 20 minutes ஆயிடுச்சு உங்களுக்கான டைமு. இப்போ எந்த குரூப்பு எப்படி சொன்ன டாபிக் கீழே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்கன்றது குரூப் பர்ஃபார்மன்ஸாக தெரியும். இப்போ சர்க்கம்டன்ஸ் எவிடன்ஸ் டீம் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. எல்லாரும் கவனிங்க, கவனிச்சுட்டு நீங்களுமே வந்து மார்க் போடுங்க. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட பேர் நந்தினி தேவி. நான் திருச்சி கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். சிஜே எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்னோட டாபிக் வந்து எங்களுக்கு வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நான் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நான் என்னோடய டீம்லேருந்து நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு செக்ஷனுமே வந்து சொல்லலை. அதாவது பிஎஸ்சியில் இருக்கட்டும், இல்லை பிஎன்எஸ் எதுலேயுமே வந்துட்டு சொல்லலை. ஆனால் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்க்கு வந்து ரிலேட்டட் ப்ரொவிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சியில் செக்ஷன் 3 to செக்ஷன் 14 வரைக்குமே வந்துட்டு ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எவிடன்ஸ்லேயே வந்து 2 types இருக்குது. டைரக்ட் எவிடன்ஸ், இன்டைரக்ட் எவிடன்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவோம். டைரக்ட் எவிடன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹியர்ஸ் எவிடன்ஸ் அந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒரு செக்ஷன்ஸ் வந்து தனித்தனியாக இருக்குது. ஆனால் இன்டைரக்ட் எவிடன்ஸ் கீழே தான் வந்து நம்ம சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வந்து வருது. அதை வந்து ஒரு செகண்டரி ஃபேக்ட்னு கூட நம்ம வந்து சொல்லுவோம். இந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்க்கு கீழே வந்துட்டு ஸ்பெசிஃபைடாக எந்த ப்ரொவிஷன்ஸும் இல்லை அப்படின்னாலும் எந்தெந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னா, செக்ஷன் 26 sub-clause 1 வந்து டையிங் டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்செஷனு, அப்புறம் தியரி ஆஃப் லாஸ்ட் சீனு, செக்ஷன் 6 கீழே வந்துட்டு மோட்டிவு, அப்புறம்
ரெக்கவரி செக்ஷன் 27 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 23 சப்+2 பிஎஸ்சி வந்து ரெக்கவரி. அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் செக்ஷன் 7 கீழே வரும். அப்புறம் டெத் பை பாய்சனஸ் சப்ஸ்டன்சஸ், டெத் பை ஹேங்கிங் ஆர் ஸ்ட்ராங்குலர்ஸ், அதுக்கப்புறம் இன்டென்ஷன், இது எல்லாமே வந்துட்டு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸுக்கு கீழே ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸாக வரும். அப்புறம் வந்துட்டு செக்ஷன் 349 செக்ஷன் 349 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், செக்ஷன் 176(3) இது எல்லாமே வந்துட்டு ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸாக வந்து வருது. இவங்க அது ரிலேட்டடான கேஸ்லாம் சொன்னதுக்கப்புறம் என்னோட சின்ன கண்டென்ட்டை நான் அப்புறமாட்டுக்கு ப்ரொசீட் பண்ணுவேன். என்னோட நேம் அகிலா. நான் வந்து ப்ராக்டிஸிங் அட்வொகேட் ட்ரிச்சி தான். ஸோ கிரிமினல் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அட்வொகேட்ஸியே நல்லா பண்ணணும் அப்படின்ற ஐடியாலஜி தான் ஐ கம் டு கிளாஸ். ஸோ எனக்கு கொடுத்த டாபிக் வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் சார் கொடுத்தாங்க. ஸோ அதனால் இதில் வந்து என்ன அப்படின்னா, சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்டான டேர்மை பெருசாக வந்து எந்த இடத்துலையுமே எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்சியில் வந்து டிஃபைன் பண்ணலை. ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸுக்கு கீழே ஃபேக்டோட கனெக்ட் பண்ணி எப்படிலாம் நம்ம எவிடன்ஸை ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு சம்மந்தமாக ரெலவெண்ட்டாக எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட் கீழே செக்ஷன் 3 to 14 வரலையுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ரெலவன்சியில் எப்படிலாம் நம்ம வந்து எவிடன்ஸை டேரெக்டாக இல்லாத எவிடன்ஸை எப்படிலாம் நம்ம கனெக்ட் பண்ணி ஃபேக்டோட வர்றப்போ அதெல்லாம் ஒரு எவிடன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்டு. பட் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை வந்து நம்ம வந்து பிரின்சிபல்ஸாக தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதை வந்து ஒரு செக்ஷனில் வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன் கீழே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்னால் இப்படி தான் இருக்கும், இதாவது இருந்தால் இப்படி சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேஸில் வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்லேருந்து தான் வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸே டிரைவ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து அடுத்தடுத்து கேசஸில் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ப்ரெசிடென்ட் சோர்ஸாக நம்ம இதை எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு ஸ்டாச்சுரி ப்ரொவிஷன் கிடையாது. ஹனுமன் கோவிந்த் நார்குந்தாஸ் அப்படிங்கிற ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் அப்படின்ற ஒரு கேஸில் ஃபர்ஸ்ட் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை பற்றி பேசியிருக்காங்க. பேசி ஒரு கன்க்ளூஷன் வந்ததுக்கப்புறம் இதை பெருசாக அப்போதைக்கு எலாபரேட்டிவாக அந்த கேஸ்லால இன்டர்பிரிட் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்த கேஸில் அதை டிரைவ் பண்ணி அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் அரைஸ் ஆகுறப்போ இன்னொரு கேஸில் அதை எலாபரேட் பண்ணி சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்னால் இப்படி இருக்கும், ஒரு 5 பிரின்சிபல்ஸ்க்கு கீழே அதை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு கொண்டுட்டு வந்து ஒரு ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் வந்து சர்தாஸ் பிரிஞ்சிசன் சர்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ்ல இருந்தா சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை ஒரு 5 பிரின்சிபல்ஸ்க்கு கீழே கொண்டுட்டு வராங்க. இந்த 5 பிரின்சிபல்ஸ் இருந்தது ஒரு கேஸ்ல வந்து ஒரு ஃபேக்ட்ல வந்து எக்ஸிஸ்ட் ஆனிச்சு அப்படின்னா இந்த 5 பிரின்சிபல்ஸை வச்சு அதை வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸா கன்க்ளூட் பண்ணி அதுல அந்த பர்சன் அதாவது கில்ட்டி ஆஃப் அக்யூஸ்ட் வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த அக்யூஸ்டுக்கும் அந்த அஃபென்ஸ்க்கும் சம்பந்தம் இருக்கான்னு கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறதுக்கு 5 பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ்ல கீழே தான் இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the circumstances from which the conclusive of guilty is drawn must be fully established. அதாவது ஒரு கேஸ்ல ஒரு அக்யூஸ்டு ஒரு ஃபேக்ட்ல வந்து ஒருத்தரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவன் வந்து அந்த அஃபென்ஸை பண்ணியிருக்கான் அப்படின்னு முழுசா அது ப்ரூவ் பண்ணப்படணும். சஸ்பெக்ஷனா இது வந்து இப்படி கனெக்ட் ஒரு செயின் ப்ராசஸ்னு சொல்லலாம். ரெஸ்ட்லெஸ் ஸ்டே அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. இட்ஸ் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் ஆஃப் த கிரைம். ஒன்னோட ஒன்று அந்த ஒரு கிரைம் நடந்திருக்கு அப்படின்னா அது ஒன்னோட ஒன்று தொடர்புடையதா இருக்கணும் செயினா. அது இட்ஸ் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் ஆஃப் த கிரைம். அந்த மாதிரி இருக்கிறப்போ அதை வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸா கன்க்ளூட் பண்ணி அதோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு, அப்ப இதை இவன் கையில இருந்து தான் இவன் புடுங்கிட்டு போய் ஓடி இருப்பான் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வரதான் சர்க்கம்ஸ்டான்ஸா கனெக்ட் பண்றது. ஸோ அதை வந்து ப்ரூவ் பண்ணணும். அவன் தான் இதை செஞ்சான், அந்த இடத்துல அவன் மட்டும்தான் இருந்தான், இதை வாங்கிட்டு ஓடினா அப்படின்னு ப்ரூவபிளா இருக்கணும். இல்ல வாங்கிட்டு ஓடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சஸ்பெக்டபிளா இருக்கக்கூடாதுங்கிறது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். ரெண்டாவது வந்து the proved fact must be consistent only with the hypothesis of the guilt of the accused. அதாவது ஒரு அஃபென்ஸை இதை அவன் தான் செஞ்சிருக்கான்னு அலிகேட் பண்றப்போ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வேற எந்த ஒரு ரீசன்லயும் ஒரு ரூப் ஹோல்ல வெளியே போகாததா இருக்கும். இப்போ ஒருத்தர் போய் கீழே விழுந்தாங்க அப்படின்னு சொன்னா
இந்த அடி அவன் தள்ளி விட்டதுனாலதான் விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவன் தள்ளி விட்டாதான் இந்த அடி விழும், இல்ல நீங்களா விழுந்தா விழுமா, இல்ல வேற எதனாவது அடிப்பட வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி வேற லூப் ஹோல் கொடுத்தா அவனுக்கு ரீசனபிள் கிரவுண்ட் அடுத்து வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அது அவன் மட்டும் செஞ்சதுனாலதான் நடந்திருக்கணும்ன்ற மாதிரி எதனாவது ஒரு ரீசன் இல்லாம ப்ரூவ் பண்ணப்படுது அப்படின்னா அது வந்து செகண்ட் பிரின்சிபலா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது வந்து த சர்க்கம்ஸ்டான்சஸ் மஸ்ட் பி அ கன்க்ளூசிவ் நேச்சர் அண்ட் டெண்டன்சி அப்படின்னா கிளியரா பாயிண்ட் அவுட் பண்ணும் ஸ்ட்ராங்கா, இவன் தான் கில்ட்டி ஆஃப் த அஃபென்ஸ்ல இவன் தான் அக்யூஸ்டு, வேற யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பிளேஸ்ல அவனை மட்டும்தான் அக்யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும் அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் அப்படின்றாங்க. நாலாவது த சர்க்கம்ஸ்டான்சஸ் மஸ்ட் எக்ஸ்க்ளூட் எவ்ரி பாசிபிள் ஹைபோதசிஸ் எக்ஸ்பெக்ட் த ஒன் டு பி ப்ரூவ்டு. அதாவது அக்யூஸ்டுன்னு அவனை நம்ம அக்யூஸ் பண்றப்போ அந்த தேர்ட் பாயிண்ட்ல அவனை சொல்றப்போ ஸ்ட்ராங்கா அவன் தான் கில்ட் பண்ணியிருக்கான்னு சொல்றப்போ, நாலாவது வந்து அவன் ஒரு இன்னசென்ட்ஸ்னு ப்ரூவ் பண்றதுக்கான எந்த வேயுமே அவனுக்கு இருக்கக்கூடாது. நான் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்கு எந்த வாய்ப்புமே இருக்கக்கூடாது. ஃபுல் ஆஃப் த கில்ட்டி ஆஃப் த அஃபென்ஸ் அவனா தான் இருக்கணும், அக்யூஸ்டா தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த் வந்து தேர் மஸ்ட் பி எ கம்ப்ளீட் செயின் ஆஃப் எவிடன்ஸ். அதுதான், அதாவது ஒரு செயினா அந்த ப்ராசஸ் ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஃபேக்ட்ல வந்து டோட்டலா ஒரு கனெக்ட் இருக்கணும். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரலையும் அவன் ஏதோ ஒரு இடத்துல செஞ்சதுக்கு அடுத்தடுத்து செஞ்சதுக்கும் அவன் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுக்கும் அதுல ஒரு கனெக்ட் இருந்தாதான் அது வந்து ஃபில்ஃபில் ஆகும், அந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வந்து ஃபில்ஃபில் ஆகும். ஸோ செயின் ஆஃப் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல. ஸோ ப்ராபபிலிட்டி வந்து மேக்சிமம் அந்த அக்யூஸ்ட் செஞ்சாங்கிற மாதிரி இருக்கணும், இல்லாம இருக்கக்கூடாது. அவன் வந்து இன்னசென்ஸ்னு ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்பே இருக்கக்கூடாது. இந்த 5 பாயிண்ட்ஸ், இந்த 5 பிரின்சிபல்ஸ் தான் இந்த கேஸ்க்கு கீழே ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்துதான் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படிங்கிற ஒன்னையே நம்ம அடுத்தடுத்து நம்ம கேசஸ் ரன் பண்றப்போ ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு ஸ்டாண்டா எடுக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த கேஸ் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கு எவிடன்ஸ் ஆக்ட் கீழே. இதுல என்ன அப்படின்னா ஈக்குவலன்ட் டு ரெலவெண்ட், ஈக்குவலன்ட் டு ப்ரூஃப் அப்படிங்கிறாங்க. ரெலவென்சி ஆஃப் ஃபேக்டா கனெக்ட் ஆகுறப்போ ரெலவெண்டாயாவது இருக்கணும், இல்ல கண்டிப்பா அவனு ப்ரூவ் பண்ற அளவுக்கான வாய்ப்பு இருக்கணும், அப்பதான் அதை நீங்க சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் கீழே கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதுல என்னன்னா ஃபேக்ட்ல வந்து ஒரு விஷயம் வந்து இருந்தா அதை வச்சு ப்ரூவ் பண்ணிக்கலாம், உள்ள இல்லாம இருந்தா அது வந்து பிளஸ் அமையும். ஒன்னு இருக்கணும் இல்லாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸிஸ்டன்ட் அண்ட் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபேக்ட் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு கேஸ்க்கும் இந்த விஷயம் அதுல பிரசன்ட் ஆயிருந்தா இவனா இருக்கும், இல்ல இது இல்லைன்னா அந்த இடத்துல இல்லாம இருந்ததுக்கு இவன் தான் காரணமா இருப்பான் அப்படின்னு சொல்லி எக்ஸிஸ்டன்ஸ் ஆயிருக்கிறது வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் கீழே வரும். அதே மாதிரி ப்ராசிக்யூஷனுக்கு வந்து ஒரு பிக்கஸ்டான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இதுல வந்து இருக்கு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்க்கு. ஏன்னா அவங்க வந்து இவன் தான் இந்த அஃபென்ஸை பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸோட கனெக்ட் பண்றாங்க சூழ்நிலையில அப்படின்னா அவங்க அந்த ஸ்டாண்டை எடுத்தா அதை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கான அவன் தான் அக்யூஸ்ட்னு கில்ட்டா ப்ரூவ் பண்றதுக்கான விஷயத்த ப்ராசிக்யூஷன் தான் மெயினா செய்யணும் அப்படின்னு சொல்றதுதான் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். ஸோ டைரக்ட் எவிடன்ஸை கம்பேர் பண்றப்போ டைரக்ட் எவிடன்ஸ் வந்து இன்ஃபீரியரான டோன்ல இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ஐ விட்னஸ் இருக்குன்னா டைரக்டா அந்த அஃபென்ஸை பார்த்திருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அஃபென்ஸை பத்தி தெரியும், இப்படிதான் நடந்துச்சு, இப்படிதான் பார்த்தேன்னு சொல்றது. ஆனா சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வந்து ஒரு செயின் ஆஃப் ப்ராசஸ்ங்கிறதுனால இப்படி நடந்ததுனால இப்படி முன்னாடி இருந்திருக்கலாம், இந்த பிரசன்ஸ்ல இருந்ததுனால இதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றப்போ அதை விட இதுக்கு ஸ்டாண்ட் கம்மி தான். பட் இருந்தா அந்த செயின் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு கேஸ்ல வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வந்து ஒரு பெரிய லீட் எடுக்கும், மற்ற வேற லூப் ஹோல்ஸ் இருந்தாலும் இது ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுக்கும், லூப் ஹோல் எடுக்கும் ப்ராசிக்யூஷன் சைட்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா வந்துட்டு ஒரு கேஸ் வந்து இது வந்து பிரியா வெர்சஸ் ஸ்டேட்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு சைல்டை வந்து ஒரு கிணத்துக்குள்ள விழுந்து ஒரு குழந்தை வந்து இறந்துருச்சு. இதை ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து அக்யூஸ்ட் என்ன கில்ட் பண்றாங்கன்னா நீங்க தள்ளி விட்டதுனாலதான் இந்த குழந்தை வந்து கிணத்துல விழுந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தை ஏன் இறந்துச்சு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதெல்லாம் எடுக்கிறப்போ அந்த குழந்தை தண்ணிக்குள்ள முழுகி ட்ரோன் ஆனதுல தண்ணியை குடிச்சிருச்சு, தண்ணியை குடிச்சதுல மூச்சு விட முடியாம இறந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இந்த அக்யூஸ்ட கன்விக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அவனை ஒரு சஸ்பெக்ஷன்ல வச்சிருக்காங்க, நீ தான் தள்ளி விட்டுருக்க அப்படின்னு. ஆனா அவன் வந்து ஆக்சுவலா ஒரு அக்யூஸ்ட் வந்து தள்ளி விட்டானான்னு பாக்குறதுக்கு ஐ விட்னஸ் இல்ல. அங்க ஐ விட்னஸ் இல்லாம அவனை இந்த இடத்துல நீ போன வந்தா நீ தான் தள்ளி விட்டுருப்ப, அந்த குழந்தை அதனாலதான் இறந்துச்சுன்னா குழந்தை இறந்ததுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல டாக்டர் வந்து விட்னஸா வந்து சொல்றப்போ குழந்தை தண்ணியை குடிச்சதுனால இறந்துருச்சு அப்படிங்கிறதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். தள்ளி விட்டதுக்கான எந்த எவிடன்ஸையும் டாக்டர் சொல்லல. PW 1, 2, 3, 4 இவங்க சொன்னவங்களும் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரும் தள்ளி விட்டாங்க, இவர் தள்ளி விட்ட மாதிரி காயங்கள் இருக்கு, இல்ல அவர் தள்ளி விட்டதுக்கு கை அச்சு தடயம் எதுவோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லல.
ஸோ வந்து டாக்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தண்ணி குடிச்சதுனால குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு. இந்த இடத்துல அவரை வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியலா கொண்டுட்டு வந்து நீங்க தள்ளி விட்டதுனாலதான் இறந்துருச்சான்னு கேட்க முடியுமா, சொல்ல முடியுமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அங்க வந்து ரீசனபிள் டவுட் வந்து அரைஸ் ஆகி அதை வந்து ப்ரூவ் பண்ணுன்ற அவசியம் இல்லாம போயிடுச்சு. ஸோ இந்த விட்னஸஸ் எல்லாமே சொன்னதுக்கான கனெக்டும் அவர் தான் செஞ்சாருங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. ஸோ அவர் வந்து கில்ட்டி ஆஃப் த அஃபென்ஸா அவர் தான் அக்யூரேட்டா அவர் தான் வந்து செஞ்சாரு, கில்ட் ஆஃப் த அக்யூஸ்ட் அவர் தான் ப்ரூவ் பண்றதுக்கு தேர் இஸ் நோ கிரவுண்ட். ஸோ அதனால இதுல வந்து அவர் அக்யூஸ்ட்னு ப்ரூவ் பண்ணப்படலை. ரெண்டாவது வந்து என்னன்னா இதே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்ல லாஸ்டிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி சொல்றாங்க. இந்த தியரி என்னன்னா ஒருத்தரை வந்து ஒரு டிசிஸ்ட் செத்துறாரு, மர்டர்லயோ வாட் எவர் அஃபென்ஸ் நடந்து செத்துறாங்க. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா யாரு அவங்க பார்த்தாங்க, இல்ல அவங்கள யாரு பார்த்தா, யாரு கூட இருந்தாங்க அப்படிங்கிற பர்சனை வந்து சஸ்பெக்ட்ல கொண்டுட்டு வந்து அவங்கள வந்து இந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் கீழே கனெக்ட் பண்றதுதான் இந்த தியரி சொல்ற விஷயம். இதுல வந்து தினேஷ் வெர்சஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் சொல்றாங்க. இதுல என்ன ஆகுது அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து அவரோட வீட்டுல இருக்காரு, அவரோட ஃப்ரெண்ட் சம்திங் யாரோ வந்து ஒருத்தர் வந்து அவரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரை கடைசியா அவரோட வீட்டுலதான் அவரை பார்த்திருக்காரு. இவர் என்ன பண்ணிருக்காரு, அவரோட வீட்டுக்கு பின்னாடி வந்து இறந்து கிடந்திருக்காரு. அதுக்கான வெப்பன்ஸ் வந்து இவரோட வீட்டுல இருந்து ரெக்கவரி பண்ணிருக்காங்க. ஆனா இவர் தான் கொன்னாரான்னு தெரியல. இவர் தான் கொன்னா அக்யூஸ்ட் பர்சன், இவர் தான் மர்டர் பண்ணாரு, இல்ல எப்படி அந்த மர்டர் நடந்துச்சுன்னு தெரியல. அவர் கடைசியா பார்த்தது இவர் வீட்டுல அவர் இருந்திருக்காரு, இவர் வீட்டுக்கு பின்னாடி இறந்து கிடந்திருக்காரு. அதுக்கான வெப்பன்ஸும் அவரோட வீட்டுல இருந்து ரெக்கவரி பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து அவரோட வந்து செயின் ப்ராசஸ்ல கடைசியா அவர் சாகிறதுக்கு முன்னாடி இவர் தான் பார்த்தாரு. ஸோ இதோட கனெக்ட்லயும் வந்து பின்னாடி அவர் வீட்டுக்கு பின்னாடி தான் இருந்தது, அந்த வெப்பன்ஸும் அவர்கிட்ட இருந்து ரெக்கவரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்போ அப்போ இதுல வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸா கனெக்ட் பண்ணி அவர் அக்யூஸ்டா கில் பண்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் டு த அக்யூஸ்ட். அவருக்கு வந்து லை ஆகுறதுனால அவரால் அதை ப்ரூவ் பண்ண முடியல, நான் பண்ணல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாதனால செயின் ப்ராசஸ்ல கடைசியா அவரை பார்த்தாரு, இந்த தியரிக்குல அவரது கூட தான் இருந்தாருங்கிறதுனாலையும், அதே மாதிரி அந்த அவரோட வீட்டுக்கு பின்னாடி இந்த அஃபென்ஸ் நடந்து அவரை கில் பண்றத அவரால் இன்னசென்ஸ் அவரால் ப்ரூவ் பண்ண முடியாதனாலையும், அந்த 5 பிரின்சிபல்ஸ் கீழே அவர் இன்னசென்ட் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம 4வது பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த 4வது பாயிண்ட்ல ப்ரூவ் பண்ண முடியாதனாலையும் அவர் தான் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த தியரிக்கு கீழே இந்த கேஸ்ல அவரை கன்விக்ட் பண்றாங்க. இதுதான் வந்து நான் சர்ச் பண்ண வரலையும் எனக்கு கிடைச்ச சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தியரியோட கண்டென்ட். பெனிஃபிட் அவுட் ஆஃப் அரைஸ் ஆகுறது வந்து அந்த அக்யூஸ்டுக்கு ஃபேவரா தான் இருக்கும். அந்த செயின் வந்து பிரேக் ஆகக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல பிரேக் ஆகுது அந்த செயின் அப்படின்னா டெஃபினட்டா அது வந்து இன் ஃபேவர் ஆஃப் த அக்யூஸ்டா தான் இருக்கும். ரீசனபிள் டவுட்டை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாலே கிரிமினல்ல பொறுத்தளவுல நமக்கு ரீசனபிள் டவுட் அரைஸ் ஆயிடுச்சுனாலே அங்க வந்து அக்யூஸ்டுக்கு ஃபேவரா இருக்கும். டவுட் ஒன்று அரைஸ் ஆகுறப்போ வாய்ப்புகள் இருக்காது. செயின் பிரேக் ஆச்சுன்னா அங்க சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை நம்ம வந்து கனெக்ட் பண்ணவே முடியாது. செயின் ப்ராசஸ் தான் மேண்டேட் ஆஃப் த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். நான் மணப்பாறையில் வந்தேன், ஃபோர்த் இயர் லா காலேஜ் ஸ்டூடெண்ட். என் நேம் சுகமதி. நான் மதர் தெரசா லா காலேஜில் 4th இயர் படிக்கிறேன். நான் மணப்பாறை என்னோட நேட்டிவ். நான் வந்து இப்போ சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸில் வந்து என்னோட சீனியர் வந்து வெறும் ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு மட்டும்தான் சொன்னாங்க. அதில் நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்ட் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸ் இருக்கு. அது வந்து டையிங் டிக்ளரேஷன். டையிங் டிக்ளரேஷன் என்னன்னா அது வந்து நம்ம வந்து இறக்குறப்ப வந்து கொடுக்குற வந்து சாட்சின்னு சொல்லலாம். அது சப்போஸ் வந்து எந்தெந்த நேரத்தில் வந்து அந்த சாட்சிகள் வந்து கொடுக்கலான்னா இப்போ வந்து ஒரு யாருமே இல்லை, அவங்க மட்டும்தான் அந்த நேரத்தில் வந்து கொடுக்கணும்னு ஒரு தருவாயில வந்து அந்த அந்த பர்சன் வந்து நம்ம அந்த அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறது தான் டையிங் டிக்ளரேஷன். செகண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் வந்து கன்ஃபெக்ஷன். அது வந்து என்ன, நீதிமன்றத்திற்கு வந்து அப்பாற்பட்டது. சப்போஸ் வந்து அது எப்படின்னா ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட கொடுக்க மாட்டாங்க, ஒரு நீதிபதி கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அதிகாரிகள் அல்லாமல் ஒரு பொது நண்பரோ இல்லாட்டினா ஒரு பொது மக்கள் இல்லாட்டினா ஒரு பொதுவான ஒரு அதிகாரிகள்கிட்ட வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்கறது தான் வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்வென்ஷன். தேர்டு வந்து என்னன்னா தியரி ஆஃப் லாஸ்ட் சீன்.
தியரி ஆஃப் லாஸ்ட் சீன் என்னன்னா, ஒரு பாதிக்கப்பட்ட நபர் வந்து அந்த நேரத்துல வந்து அவரோட எதிரியை சந்திச்சிருந்தாருன்னா அந்த லாஸ்ட் சீனை வச்சு வந்து இவங்க அந்த குற்றத்தை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு வந்து நிரூபிக்கிறது. ஃபோர்த் ஒன் வந்து மோட்டிவ் வந்து இன்டென்ஷன். மோட்டிவ் வந்து செக்ஷன் வந்து 6ல வந்து பிஎஸ்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சப்போஸ் அந்த நபர் வந்து அவரோட ஒரு பர்சனை வந்து கொல்லணும் ஒரு முக்கியமான ஒரு உள்நோக்கம் இருந்துச்சுன்னா வந்து அந்த எதிரியை வந்து கொல்லணும் இருந்துச்சுன்னா அந்த அடிப்படையில் சொல்றது. தேர்ட் வந்து ரெக்கவரி ஆஃப் அந்த செக்ஷன். அது வந்து என்னன்னா செக்ஷன் வந்து 23 கிளாஸ் 2ல வந்து பிஎஸ்சியில் சொல்றாரு. அது வந்து எப்படின்னா ஒரு பொருட்களை வந்து நம்ம வந்து இருக்கிறது. சப்போஸ் அந்த எதிரி வந்து கொல்ல போற இடத்துல ஒரு ஏதாச்சும் ஒரு ஆயுதம், கத்தி, ஏதோ ஒரு தேவையில்லாத பொருட்கள் வந்து அந்த இடத்துல தான் அதை வந்து நம்ம எடுக்கிறது. 7th வந்து டெத் பை பாய்சன் சப்ஸ்டன்சன். அதாவது எப்படின்னா இப்போ எனக்கு ஒரு நபரை பிடிக்கல, நான் அந்த நபரை கொல்லணுங்கிறது வந்து எந்த வழியில வேணா கொல்லலாம். அது சப்போஸ் நான் அவங்களுக்கு ஒரு குளிர்பானம் கொடுக்குறேன்னா அது ஒரு விஷத்தை கலந்து வந்து நான் கொடுத்தா கூட அது ஒரு மர்டர் கணக்குல தான் நம்ம அதை வந்து எடுத்துக்கிறது. அந்த மாதிரி முறையில கொடுக்கறது தான் அது. இன்னொன்று வந்து டெத் பை ஹங்கிங் ஆர் ஸ்ட்ரகுலேஷன். அது எப்படின்னா நம்ம இந்த இவ்வளோ வந்து ஒரு மோட்டிவ் இல்லாமையோ டையிங் டிக்ளரேஷன், ஒரு இன்டென்ஷன், ரெக்வரி ஆஃப் எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவங்கள வந்து நம்ம சில வார்த்தைகளால சொல்லி அவங்களே தன்னைத்தானே வந்து ஒரு தூக்குல தொங்குறது, அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க வைக்கிறது தான் அந்த மாதிரி ஒரு இது வரும். இப்ப வந்து இதுக்கு நான் கேஸ்லா சொல்றேன். விஜயா சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரகாண்ட். இந்த கேஸ் வந்து 2024 நடந்தது. இந்த கேஸ்ல என்னன்னா விஜயா சிங்குங்கிறது வந்து அந்த வீட்டுல மொத்தம் 3 பேர் இருக்காங்க. மருமகள், மாமியார், ஹஸ்பண்ட், கணவர் 3 பேருமே இருக்காங்க. அந்த 3 பேர்த்துல என்ன நடந்துச்சுன்னா கணவரும் வந்து கணவருடைய அம்மாவும் சேர்ந்து அந்த பொண்ணு வந்து மண்ணெண்ணெயை ஊத்திக்கிட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஆனா இதோட ஃபுல் டீட்டெயில் என்னன்னா அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகி நல்லா தான் இது வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லேடி வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. கன்சீவ் ஆகிட்டு அவங்க ஒரு 9 மந்த் இது பீரியட்ல வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு பர்சன் வந்து நம்ம வீட்டுல வந்து எல்லாருமே இருக்கிறாங்க அந்த பொது வீட்டுல. அங்க ஒரு ரூம்ல ஹஸ்பண்டும் இருக்காங்க, இன்னொரு ரூம்ல மாமியாரும் இருக்காங்க, அதே வேற ரூம்ல அவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க மண்ணெண்ணெயை ஊத்தி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இந்த விஷயத்த வந்து சப்போஸ் இவங்க சூசைட் அந்த மாதிரி பண்ணாலும் ஒண்ணு நம்ம வந்து யார்ட்டையாச்சும் ஒருத்தவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இல்லாட்டினா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வாக்குமூலம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆனா இங்க எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே வரல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டுல இருந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இல்லை, என் பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டா, இன்னொன்னு வந்து அந்த விஷயம் பண்ணியிருந்தானா அதுக்கான தடயங்கள் இருக்கணும். ஏன்னா ஒரு வீட்டுல ஒரு மண்ணெண்ணெயை ஊத்தி வந்து நம்ம எரிச்சுக்கிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கான ஒரு இதுவும் இருக்காது, கெப்பாசிட்டி அந்த இடத்துல தோணி இருக்காது. இன்னொன்னு வந்து அதுக்கான தடயங்கள் ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிறப்ப அடுத்த 2 பர்சனுக்கு தெரியாம இருக்காது, அந்த வீடும் எந்த ஒரு சேதம் இல்லாம இருக்கு. அப்ப இது முழுக்க அவங்களா அந்த விஷயத்த பண்ணல. இது வந்து அந்த பொண்ணை வந்து வேற விதமா வந்து ஒரு வற்புறுத்தியோ இல்ல அவங்களே கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு நாடகத்தை வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்து சொல்லி கேஸ் போட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு போலீஸ் வந்து உத்தரகாண்ட் அந்த இதுல வந்து ஜூரிஸ்டிக்ஷன்ல எல்லாம் விசாரிச்சா அந்த ஹைகோர்ட் உத்தரகாண்ட் அந்த இதுல வந்து இது பண்ணி கேஸ் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கப்ப என்ன சொன்னாங்கன்னா இது வந்து நம்ம வந்து டைரக்ட் எவிடன்ஸ், இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் டைரக்ட் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸை வச்சுதான் நம்ம அந்த சூழ்நிலை என்ன நடந்திருக்கு அதை வச்சுதான் நம்ம ஃப்ரேம் பண்ண முடியுமே தவிர ஒரு தேர்ட் பர்சனோ அந்த மாதிரி யாருமே இதுல வந்து இன்வால்வ் ஆகல. இதுல அவங்க சொல்றத வச்சு நம்ம இவங்களுக்காண்டி இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உத்தரகாண்ட் வந்து இவங்க ஹஸ்பண்ட் அந்த பொண்ணோட கணவருக்கும் மாமியாருக்கும் தண்டனை கொடுத்துட்டாங்க ஐபிசி செக்ஷன் படி. ஆனா அவங்க தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மேல்முறையீடு வந்து அப்பீல் போட்டிருக்காங்க. அப்பீல் போட்டதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த நீங்க வந்து நேரடி உங்களுக்கான சாட்சிகள்ல நீங்க இந்த விஷயத்த பண்ணலைன்னு சொல்றீங்க. ஒரு விஷயம் வந்து நார்மலாவே ஒரு இடத்துல தீ பற்றி எரியுதுன்னா அதுக்கான எல்லா சிம்டம்ஸும் இருக்கணும். வீட்லயே எந்த மாதிரி ஒரு இதுவும் நடக்கல, உங்க 2 பேத்துக்கும் எந்த மாதிரி ஒரு இதுவும் நடக்கல. அப்ப இந்த பொண்ணுக்கு மட்டும் நடந்திருக்குன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த மாதிரி ஒரு உடம்புல காயம் பட்டிருக்கணும், ஏதாச்சும் ஒண்ணு பட்டிருக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. இந்த பெண் நார்மலா இருக்காங்க. இதை வந்து நீங்க அவங்கள தற்கொலையை தூண்டி அவங்கள நீங்களே அமுக்கி ஏதோ ஒரு முறையில வச்சு கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விசாரிச்சதுல அப்புறம் அவங்களே ஒப்புக்கொண்டுட்டாங்க. திருப்பியும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நாங்க இந்த விஷயத்த வந்து இது பண்ணலன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல வந்து அப்பீல் போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல வந்து அப்பீல் போட்டப்பதான் வந்து அவங்க 2 ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிடையாது, இந்த பொறுத்த வரைக்கும் வந்து சூழ்நிலையை தகுந்தாப்புல வச்சுதான் நம்ம நிரூபிக்கணுமே தவிர ஒரு டைரக்ட் எவிடன்ஸோ இன்டைரக்ட் எவிடன்ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனால வந்து
இது வந்து நீங்க இந்த தண்டனையை வந்து நீங்க தான் பண்ணீங்கன்னு எல்லா ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல தான் அமையுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இது ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ. நான் அந்த சர்க்கம்டன்ஸ் எவிடன்ஸை பற்றி ஒரு 2 கேஸ் நான் பற்றி சொல்ல போகிறேன். த ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வெர்சஸ் பல்வீர் சிங் அந்த கேஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த கேஸில் வந்து ஒரு சைல்டை வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு எவிடன்ஸாக சேர்த்துருப்பாங்க. சைல்டு எவிடன்ஸாக சேர்க்கலாமா இல்லையான்னு சொல்லி அந்த கேஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. செக்ஷன் 118 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை பற்றி சைல்டு விட்னஸ் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அந்த சைல்டு விட்னஸ் வந்து நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம், சைல்டு வந்து ஒரு விட்னஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எவிடன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த குழந்தை வந்து அறிவுபூர்வமாக பதிலளிக்கணும், அந்த குழந்தைக்கு அந்த அது கேள்வி அப்சர்வ் பண்ணி பதிலளிக்கிற அளவுக்கு ஒரு திறன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து அதை ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைல்டு வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அடுத்த கேஸ் வந்து பெர்னான் லிங்டான் பாவா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மேகாலயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ், சுப்ரீம் கோர்ட் கேஸு. இதில் எப்படின்னா ஒரு மர்டர் கேஸு. இறந்தவரோட அந்த அக்யூஸ்ட் வந்து கூட இருந்ததை வந்து பார்த்துருப்பாங்க ஒருத்தவங்க. அதை வந்து அதுக்காகவே அதை வந்து அவர் அக்யூஸ்டாக சேர்த்து அவரை கடைசியாக பார்த்தேன் அப்படிங்கிறத ஒரு அக்யூஸ்டாக சேர்த்து அவர் வந்து கன்விட் பண்ணிப்பாங்க. அதை எடுத்து அப்பீல் போயிருப்பார் சுப்ரீம் கோர்ட்டில். அந்த அப்பீலில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவர் லாஸ்ட் சீன் மட்டும் வந்து அது கிடையாது, அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, லாஸ்ட் சீனோட ஒரு ப்ராக்சிமேட்ரி இருக்கணும், அந்த சம்பவத்துக்கும் அந்த லாஸ்ட் சீனுக்கும் ஒரு ப்ராக்சிமேட்ரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த லாஸ்ட் சீனை வச்சு அதை வந்து கன்விட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி